Praise Lord friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம கட் பண்ணிட்டு மீதி இருக்க வேஸ்ட் பிட்டை வச்சு எப்படி ப்ரூச் ஒர்க்கில் ஒரு ஃப்ளவர் மாடல் ரெடி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து நீளம் 3 இன்ச்சு அகலம் 3 இன்ச்சுக்கு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமோசா மாடல் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிடணும். அதுக்கப்புறமா அதோட ஆப்போசிட் சைடில் இன்னொரு டைம் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீடில் கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக ஸ்டிச்சஸ் போடணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா ரஃப்பாக தையல் போட்டாலே போதும். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சும்மா 4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடித்து கிளாத்தை வந்து தச்சிடணும். தச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் நூலை வந்து டைட்டாக இழுத்து பிடிங்க. இழுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்டல்ஸ் வந்து லீஃப் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும். இந்த மாதிரி 6 பெட்டல்ஸுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ எதுவுமே வந்து நூலை கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூஸாக ஜாயின் பண்ணி தான் பண்ணணும். ஒரு டைமும் நூலை கட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது, துணி வந்து பிரிஞ்சு வந்துடும். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லரிங், ஆரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவரை பேஸ் பண்ணி ப்ளவுஸோட பேக் நெக்கில் ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 6 பெட்டல்ஸுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டான கிளாத்தில் ஈஸியாக ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிவிட்டு ப்ளவுஸோட பேக் நெக்குக்கு அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனார்கலி மாடல் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அனார்கலி மாடலில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். குட்டீஸோட கவுனில் கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 6 பெட்டலுமே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்க பெட்டலையும் ஃபஸ்ட்டு நம்ம கோத்துருக்கோம் இல்லையா அந்த பெட்டலையுமே வந்து ஜாயின் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 டைம் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து அது பிரியாது. அண்ட் வந்து நீங்கள் அதை ஃபுல்லாக தச்சு முடிச்சதுக்கப்புறமா இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஸோ இது 6 பெட்டல் சிங்கிள் லேயரில் நான் பண்ணியிருக்கேன். இதையே வந்து டபுள் லேயராக பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக நம்ம மல்லிப்பூ மாதிரிலாம் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்க அழகாக தான் இருக்கும். சிம்பிளாக வேணும் அப்படின்றவங்களுக்கு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேன்சி பட்டன் ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சுட்டோம் அப்படின்னா பேக் நெக்கில் ஒரே ஒரு நீங்கள் ஃப்ளவர் வச்சாலும் அழகாகவே இருக்கும். இப்போ சென்டர் பட்டன் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பட்டன் ஹோல் மிஷின் வச்சுருக்கோம். இந்த பட்டன் ஹோல் மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டில் தான் நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்து இந்த ஸ்க்ரூ ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் மேலே அது கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 வெரைட்டி கொடுப்பாங்க. இந்த பட்டன் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பட்டனும் இருக்குது அண்ட் பெரிய சைஸ் பட்டனும் இருக்குது. ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய சைஸ் பட்டன் தான் நம்ம இந்த ஃப்ளவருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சின்ன ஃப்ளவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன ஷேப் வந்து ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, சின்ன பட்டன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து நல்லாவே டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த நீட்டாக கீழே ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழே வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கொம்பு வச்சா மாதிரி ஒரு குட்டி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அது உள்ளே போட்டுடணும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பட்டன் வைக்கிறதுக்கு. இப்போ கீழே வந்து பட்டனோட ஹோல் வைக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த கப்பு மாதிரி இருக்கிற ஷேப் வந்து முதல்ல மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்ப்ரிங்கை போட்டுருங்க. ஸ்ப்ரிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஹோல்ஸ் வந்து நம்ம அது உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பட்டன் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ளவுஸ் வச்சு மீதி இருக்க கிளாத் தான். இதில் வந்து அந்த கண்ணாடி மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து ஃபேன்சி பட்டனுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஃப்ளவர் இருக்குது இல்லை எம்ப்ராய்டரிங் இருக்குன்னா அதை வந்து நம்ம அந்த அலுமினி பேஸ் கொடுத்துருக்காங்களே பட்டன் செய்யறதுக்குன்னு அதை உள்ளே வச்சு இந்த மாதிரி டைட்டாக நூலில் கட்டிடுங்க.
நீங்கள் பட்டன் ஹோல் மிஷின் இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்லாம் கிடையாது. கையிலேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நூல் சுற்றும் போது ஃபிட்டிங்காக சுற்றணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணி வந்து லூஸ் கொடுக்காம பட்டனோட சைஸ் வந்து ஷேப் கரெக்டாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ பூ கட்டுற மாதிரி ஒரு 2 நூல் வந்து தையல் போட்டுருங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பட்டன் ஹோல் மிஷினில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதோட பட்டனோட பேஸ் வந்து இருக்குது. இதில் 2 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 ஹோல்ஸ் இருக்கிறத வந்து கீழ் பக்கத்தில் வச்சிடணும். கீழ் பக்கத்தில் இருக்க மிஷினில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளாத்தில் சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டனை வந்து இப்போ நான் கையில் வச்சுருக்கேன், அதுதான் மேல் பாகம், அது உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே தலைகீழாக கவுத்து சென்டராக வைங்க. ஸோ இப்போ அந்த பட்டனும் அந்த பட்டனோட பேஸும் சென்டராக வச்சு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரெஸ், ஆனால் கரெக்டாக வைக்கணும். ஈவனாக கரெக்டாக வச்சுட்டு சென்டர் பார்த்தா மாதிரி ஒரே ஒரு டைம் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும் போதே தெரியும் அது லாக் ஆகுது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லாக் ஆயிடுச்சு அப்படின்னா பட்டன் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே எடுத்து பார்க்கும்போது அந்த பட்டனுக்கு கீழே இருக்க அந்த பேஸும் வந்து நம்ம கிளிப்பெல்லாம் குத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மெர்ஜ் ஆகி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பட்டன் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஃபேன்சி பட்டன்ஸ் நீங்கள் வந்து நார்மலாகவே ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடிமேட் குர்த்திஸ்லாம் போடுறாங்களே, அந்த குர்த்திஸில் வைக்கிற மாதிரி நம்ம குர்த்தியோட சென்டர் பார்ட்டில் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த ஃப்ளவரோட சென்டரில் இப்போ நான் வந்து அந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஊசியில் வந்து நூல் குத்தி எடுத்துருங்க. ஒரு டைம் குத்தி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனுக்கு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலுக்கு நடுவில் வந்து இந்த ஊசியை குத்தி எடுத்துடணும். எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவரோட கீழ்ப்பக்கமாக அந்த ஊசியை வந்து குத்தி எடுக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் அந்த பட்டனோட ஹோல்ஸுக்குள்ளே இருக்க கேப்பில் நம்ம ஊசியை விட்டு குத்தி எடுக்கும் போது பட்டன் வந்து லூஸ் ஆகாது. இது நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் கூட கிடையாது. B7000 க்ளூ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா சென்டராக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாங் லைஃப் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணுறதாலும் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து சும்மா இப்போ நீங்கள் நார்மலாக 2x2 சில்க் ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கீங்க, இல்லை சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட பேக் சைடில் இந்த ஃப்ளவர் ஒன்றே ஒன்று வச்சிங்கன்னா கூட போதும். உங்களுக்கு வந்து நெக் டிசைனில் ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லை இந்த பெட்டல்ஸ் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி ப்ளவுஸோட பேக் நெக் டிசைனில் வந்து ஃபுல் டிசைனுமே கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். அதோட அப்கமிங் வீடியோஸ் நான் உங்களுக்கு நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேக் சைடில் வந்து ஒரு தையல் நாட் போட்டுருங்க. நாட் போடாமல் விட்டிங்க அப்படின்னா பட்டன் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ நம்ம அதை டைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் ஒரு 2 டைம்ஸ் வந்து நம்ம நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் ரெடி பண்ணிவிட்டு கிளாத்தில் வந்து ஒட்டிடாதீங்க. ஒட்டாமல் நம்ம கையில் ஸ்டிச் பண்ணும் போது அதுக்கு லாங் லைஃப் வரும். சரிங்களா? நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து கிளாத்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் எந்த ப்ளவுஸில் இல்லை சல்வாரில் நீங்கள் வைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் ஒட்டக்கூடாது. சரிங்களா? இதை வந்து நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் சர்ப்ரைஸ்க்கு இல்லை க்ரீட்டிங் கார்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ஃப்ளவர் வந்து கலரில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து சல்வாரில் இல்லை கிட்ஸ் வேரில் இல்லை ப்ளவுஸில் எந்த டிசைன் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.